என்னென்ன கோரிக்கைகள் வந்து நீங்கள் வைக்க போறீங்க? என்னென்ன ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் வந்து பல முறை போட்டிகள் இருக்கு. உங்களால் ஜெயிக்க முடியுமா? இந்துக்கள் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு கேட்குறீங்க. இந்துக்கள் ஓட்டு போட மட்டும் உங்களுக்கு போதுமா? நிறையா ஓட்டு போடுவாங்க. இந்துக்கள் ஓட்டு மட்டும்தான் போடணும்னு சொல்றோம். இந்துக்கள் ஓட்டு போட்டு தானே எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிறாங்க. சிறுபான்மை ஓட்டு என்பது ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு தொகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கு. 50,000 கூட தொகுதிக்கு. ஆனால் இந்த பூக்குடி தமிழர்கள் என்றாலே இந்துதான். இந்துங்கிறவங்க தமிழ். ஏன்னா முருகனை கும்புறவங்க தான் இந்து, சிவனை கும்புறவங்க தான் இந்து. அவன் தான் தமிழ். ஒரு முஸ்தபாவோ ஜாலி விசுவலோ கும்புறதில்லை பொதுவா. ஏன்னா அவர்களுடைய வழிபாட்டு முறை அவங்கள பார்க்குறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த கோயில்களில் இருக்கிற வருமானமே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் வருது. இன்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் வருதுன்னே தெரிய முடியும். இந்த சென்னையில் இருக்க காளியம்பாள் கோயிலில் வருமானம் எவ்வளவு தெரியல. வடபழனி முருகன் கோயிலில் வருமானம், கபாலீஸ்வரர் கோயில் வருமானம், இதெல்லாம் அரசாங்கம் எடுத்து என்ன பண்ணுதுன்னா பொதுமக்களுக்கு அவங்க கொடுக்குற நிதி மாதிரி கொடுக்குறேன். நான் என்னுடைய கோரிக்கைக்காக கற்பகாம்பாள் காளிகாம்பாள் கோயில்ல நான் ஒரு 101 ரூபாய் உண்டியில் போடுறேன்னா அந்த 101 ரூபாய் என்னுடைய இறைவனுக்கு போகணும்னு நினைச்சு போடுறேன். அதை அரசாங்கம் கஜாவில் போட்டு அரசாங்கம் பல்வேறு மதங்களை சேர்ந்தவருக்கு நிதி கொடுக்குது. இன்னைக்கு ஜெருசலம் போறதுக்கு பணம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். மெக்கா போறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஆனா இந்து கோயில போ தமிழ் கடவுள் முருகன் பெருமாள் 6 மணிக்கு முருகனுக்கு போறதுக்கு பஸ் நீங்க போனா இன்னைக்கு பஸ்ல போனீங்கன்னா 1000 ரூபாய் ஆகுதுன்னா 500 ரூபாய் மானியம் கூட போயிட்டு வந்துட்டு போறாங்க. நீங்க முஸ்லீம்களுக்கு கொடுப்பதை இந்த குற்றம் சொல்ல, கிறிஸ்துவ கொடுக்கறத குற்றம் சொல்ல. எங்க கோயில வர வருமானத்துல கொடுத்தா போதுங்க. அரசாங்கத்துடைய காசு வேண்டாம். அறநிலையத்துறை சார்பா இந்துக்களை வந்து வருஷம் ஒரு கூட்டிட்டு போறாங்க. அது பணம் வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போறாங்க. மானியத்தை கூட்டு போறாங்க. பணம் வாங்கி மானியத்தை தான் ஒரு விஷயம் சர்ச்சிலேயோ மசூதிலேயோ பணம் வாங்கலாம். சாமி பாருக்கு நமக்கு மட்டும் பணம் வாங்கலாம் இல்லையா? நீங்க பணம் கட்டணம் சர்க்கார் வாங்கலாம் இல்லையா? நீங்க தானே அதை ஆரம்பிச்சு விட்டது. நாங்க போய் கடவுளை போய் பக்கத்துல பார்க்கணும்னு சொல்றது நீங்க சொன்னீங்களா? கிறிஸ்தவர்கள் சொன்னாங்களா? கடவுளை போய் பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னு யார் ஆரம்பிச்சு விட்டது? நீங்க தான்